வியூஸ் இன்றைக்கி இந்த பகுதியில் தமிழ்நாடு அட்மிஷன் 2025 TNEA 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னிலேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தாங்க May 7th வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி எந்த இஷ்யூஸுமே இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து May 7th அன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது அதாவது பிடெக் தென் பிஆர்க் அண்ட் பிஇ அண்ட் பிடெக் தென் பிஆர்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, தென் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, இந்த 3 ரிஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் பண்ணிருக்காங்க. தென் பிடெக் வந்து ஒரு போர்ட்டலும், தென் பிஆர்க்கு வந்து தனி போர்ட்டலும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டா தேவை அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபுல் அனலைசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அட்மிஷன் 2025 TNEA 2025 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. நம்ம வெப்சைட் போயிடுவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஓகேங்களா TNEA ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் போயிட்டோம். ஓகேங்களா, கூகுளில் போயிட்டு மேலே TNEA online.org. ஓகேங்களா, இதுதான் வந்து வெப்சைட்டு. ஓகேங்களா, வெப்சைட்டு TNEA online.org அதுதான் வெப்சைட்டு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் கம்ப்ளீட் ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன் மட்டும்தான். ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் TFCலேருந்து நாங்கள் எந்த ஒரு யூசர் நேமோ பாஸ்வேர்டோ எதுவும் கேட்க மாட்டோம். அதனால் வந்து யாராச்சும் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்டாங்கன்னா அது ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் பி அவேராக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தனியாக கொடுத்துருக்குறாங்க. அது பிடெக் தனியாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிஆர்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சொல்லிட்டு டெமோ வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இன்ஃபர்மேஷன் பவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் TNEA கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட்டா ஷீட் வந்து அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் TFC லிஸ்ட்டு, தென் TNEA ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம TNEA ஷெடியூல் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, அதுமாதிரி ஸ்கூல் பிளாக் கொடுத்துருக்காங்க, FG PMSS அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. தென் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்க்கான உங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு TNEA ஷெடியூல். ஓகேங்களா, TNEA 2025 TNEA 2025 ஷெடியூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th அன்னைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் படி உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 6th அன்னைக்கு. ஓகேங்களா, June 6th அன்றைக்கி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு 9th லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தென் ரேண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா June 11th வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 10லேருந்து June 20 வரைக்கும் ஆன்லைனே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரேங்க் லிஸ்ட் வந்து June 27th வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். நீங்கள் கிரீவன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு June 28லேருந்து July 2க்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிரீவன்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க. தென் கவுன்சிலிங் வந்து AICTE அகாடமிக் கேலண்டரில் டேட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லேட்டராக அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, TNEA 2025 ஷெடியூலில் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் இதுதான். சரிங்களா, சரி இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டாஸ் நமக்கு தேவை சரிங்களா அது நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா, இதுலேயே உங்களுக்கு டேட்டா ஷீட் ரெக்யர்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டேட்டானா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கேண்டிடேட் உங்களுக்கு 12th மார்க் ஷீட்டில் அதாவது 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் என்னவோ ஆஸ் இட் இஸ் அப்படியே என்ட்ரி பண்ணணும். தென் உங்களோட மெயில் ஐடி, தென் மொபைல் நம்பர் தேவை, தென் டேட் ஆஃப் பர்த் தேவை, தென் எந்த எக்ஸாம் இப்போ குவாலிஃபை ஆகிருக்கீங்க சரிங்களா, அதாவது HSCயா இல்லை CBSE அதை சொல்லி என்ட்ரி பண்ணணும். தென் 11th வந்து பாஸ் ஆகிருக்கீங்களா அந்த டேட்டா என்ட்ரி பண்ணணும். சரிங்களா, அது என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் லாகின் ஐசி பாஸ்வேர்ட் கேட்கும். அதை என்ட்ரி அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணணும், மதர் நேம் என்ட்ரி பண்ணணும். தென் மொபைல் கார்டியன் மொபைல் நம்பர் ஓகேங்களா, பேரண்ட் ஆர் கார்டியன் மொபைல் நம்பருங்க. தென் வீட்டு அட்ரஸ் என்ட்ரி பண்ணணும், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, தென் தாலுக்கு, தென் பின்கோடு, தென் ஜெண்டர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி என்ட்ரி பண்ணணும், நேட்டிவிட்டி. ஓகேங்களா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன்கேஸ் தமிழ்நாடு தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருந்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் டெஃபினட்டாக தேவை. தென் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு தென் அது எந்த சிவிக் ஸ்டேட்டஸ் என்ட்ரி பண்ணணும். தென் மதர் டங் என்ட்ரி பண்ணணும். தென் ரிலீஜன், தென் கம்யூனிட்டி, கேஸ்ட்டு, தென் கம்யூனிட்டி நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர். ஓகேங்களா, தென் ஆதார் நம்பர். ஓகேங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஃப் அப்ளிகபிள் கண்டிப்பாக. OC கேண்டிடேட்னா தேவையில்லை. தென் BC, BCM, MBC, SC, SC, STக்கெலாம் கண்டிப்பாக தேவை. தென் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கோட்டா, அது 3rd கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தால் அதுக்கு.
தென் எக்ஸர்விஸ்மேன் டிசபிலிட்டி அந்த கேட்டகரிக்கு ஓகேங்களா. டிசபிலிட்டி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் யூடிஐடி நம்பர் அடையாளம் வந்து கண்டிப்பாக என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதேமாதிரி ஸ்டேட் ஐடி லாஸ்ட் இயரில் இதெல்லாம் கேட்கல, பட் இந்த இயர் வந்து இது கேட்டிருக்கிறாங்க. தென் டிஎஃப்சி உங்களுக்கு நியரஸ்ட் டிஎஃப்சி சென்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ட்ரி மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் கிண்டி கொண்டு இருக்கும், அதை வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி சிஜி கேம்பஸ் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக் கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு நியரஸ்ட் டிஎஃப்சி சென்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம சொல்கிறேன் டிஎஃப்சி சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎஃப்சி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், அதிலே ஆக்சுவலாக காட்டும். பட் ஆனால் உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் இங்கே லிஸ்ட்டு இருக்குது. உங்களோட டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து உங்களோட நியரஸ்ட் டிஎஃப்சி சென்டர் இன்கேஸ் அப்ளிகேஷனில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுத்து கரெக்ட் பண்ணுறதுக்காக தான், சரிங்களா. தென் ஸ்காலர்ஷிப் இன்ஃபார்மேஷன், பேரண்ட்டோட ஆக்குபேஷன் என்ன, அவங்களோட ஆனுவல் இன்கம் என்ன, சரிங்களா. தென் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் அது கொடுக்கணும். தென் போஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி, ஓகேங்களா. இந்த கேண்டிடேட் வந்து நீங்கள் இங்கே போஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கொடுத்துருவாங்க, இங்கே எஸ் கொடுத்தா மட்டும்தான். அதாவது உங்கள் பேரண்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாமல், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் இன்கம் வந்து 2.5 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா. தென் அதேமாதிரி 6th to 12th வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்களா அது ஒன்று கேட்டிருக்காங்க. தென் 8th to 12th, ஓகேங்களா. தென் 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். தென் எம்இஸ் நம்பர் கேட்டிருக்கிறாங்க. தென் ஜேஇ நீட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தென் இந்த வருஷம் புதுசாக வந்து இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. தென் இப்போ எஸ்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரி பண்ணணும். தென் சிவிக் ஸ்டேட்டஸ், ஸ்கூல்ஸோட சிவிக் ஸ்டேட்டஸ் என்ட்ரி பண்ணணும். தென் 6th to 12th எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க, சரிங்களா. அதுக்கான பிளாக் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் வந்து ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்கள் ஸ்கூல் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸில் இருக்குது. உங்கள் டிஸ்ட்ரிக் வைஸில் உங்கள் ஸ்கூல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் வந்து இங்கே இருக்குது, அந்த பிளாக் நேமில் உங்கள் ஸ்கூல் இருக்கும். நீங்கள் பிளாக் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், சரிங்களா. தென் அதே மாதிரி உங்களை அகாடமிக் இன்ஃபர்மேஷன் 10th எவ்வளோ மார்க்கு, 12th எவ்வளோ மார்க்கு, சரிங்களா, அது என்ட்ரி பண்ணணும். தென் இன்கேஸ் நீங்கள் 12th பாஸ் ஆகிட்டு இருக்கீங்கன்னா என்ன குரூப்பு, நீங்கள் HSLC பர்மனெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, ரோல் நம்பர் என்ன, அது என்ட்ரி பண்ணணும். தென் ஒவ்வொரு மார்க்ஸோட நீங்கள் என்ட்ரி இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. 4 சப்ஜெக்ட் மார்க்கு, உங்கள் டோட்டல் மார்க்கு ஓவரால் டோட்டல் என்ன, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு இதோட கம்யூனிட்டிவ். தென் 4th மார்க்ஸ். இன்கேஸ் ஒகேஷ்னல் குரூப்பாக இருந்தீங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதாச்சும் ஒன்று. தென் அதே மாதிரி வந்து வெக்கேஷனல் தியரி, தென் வெக்கேஷனல் ப்ராக்டிக்கல், தென் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் கேட் பேமெண்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. இதுதான் இந்த டேட்டாஸ் தான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். தென் அதே மாதிரி நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஃபினட்டாக வந்து இசேமையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணணும். பிரதர் அண்ட் சிஸ்டர் யாராச்சும் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன்ஸ் வந்து ஐஎஸ் கோர்சஸ் படிச்சிருந்தாலும் அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அவங்க ஹையஸ்ட் அவங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் வர மாட்டீங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் டிகிரி யாருமே படிக்காமல் இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிள் வருவீங்க, சரிங்களா. இது பாருங்கள், இது மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணணும். வீட்டில் தாத்தா பாட்டி, அவங்க அம்மா அப்பாவோட தாத்தா பாட்டி, சரி அம்மா அப்பாவோட அவங்க அம்மா தாத்தா பாட்டி பேரில் என்ட்ரி பண்ணால், தம்பி அக்கா யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க நேமில் எல்லாம் சேர்த்து வீட்டில் இருக்க எல்லாரோட நேமும் சேர்த்து இருக்கணும். தென் அதோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. தென் PMLS ஸ்காலர்ஷிப்க்கு வந்து 2.5 lakhsக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அந்த இதுதான் ஸ்காலர்ஷிப்பில் கொடுத்துருக்கிறது. தென் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் இதில் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸர்விஸ்க்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தென் அதே மாதிரி வந்து மெடிக்கல் போர்டில் சைன் வாங்குறதுக்கு, அதாவது டிசபிலிட்டி கேட்டகரிக்கு அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கு தென் அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஒன்று தனியாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து அடிஷ்னலாக கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 3 yearsல, ஓகேங்களா, லாஸ்ட் 3 yearsல என்னென்ன ஸ்போர்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிருக்கீங்களோ அது பேஸ் பண்ணி இதுக்கான உங்களுக்கு மார்க்ஸ் ஷெடியூல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுறது, சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறது, ரேண்டம் கம்ப்ளீட்டாக என்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றும் ஸ்க்ரீன்ஷாட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன டேட்டாஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம இதுதான் நம்ம ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணியிருந்தோம். என்னென்ன டேட்டா நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. நீங்கள் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. நம்ம இப்போ டேட்டா ஷீட் என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஒன்ஸ் மிஸ்டேக் ஆகாமல் பொறுமையாக பண்ணுங்கள், பட் மிஸ்டேக் ஆகாமல் பண்ணுங்கள், சரிங்களா. ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லலாம். எங்களை கம்பல்சரியாக இருக்கிறது டெஃபினட்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் ஃப்ரீஸ் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வேணால் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். சரி, இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா. இங்கே ஆக்சுவலாக வந்து
இன்ஃபர்மேஷன் பவுச்சர்ஸில் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே என்னென்ன கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிடெக்கு, தென் பி சாண்ட்விச் கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். தென் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் வந்து 5 years ப்ரோக்ராம் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் அது மாதிரி என்னென்ன காலேஜஸ்னால் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ், தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் சிக்ரி, சிப்பட்டு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜிஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து TNEA 2025 TNEA மூலியமாக தான் இதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், கான்ஸ்டியூட்டிவ் காலேஜஸ், இது எல்லாமே இதில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் இதோட எலிஜிபிலிட்டி என்ன, ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளோ எலிஜிபிள்னா, ஜென்ரல் கேட்டகரினா 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் மினிமம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துலேயுமே. தென் அதேமாதிரி பிசி, எம்பிசி, SC/STக்குலாம் 40% ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வெக்கேஷனல் சப்ஜெக்ட்ஸுங்க என்னென்ன குரூப்ஸ் நீங்கள் இருந்தால் எலிஜிபிள் சொல்லிட்டு இன்ஜினியரிங்கில் அது சொல்லியிருக்காங்க. தென் ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லிட்டு ரிசர்வேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிசபிலிட்டி கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எவ்வளோ சீட்ஸ் வரும், எக்ஸர்சைஸ்மெண்ட் டோட்டலாக வந்து 150 சீட்ஸ் வரும். தென் டிசபிலிட்டி வந்து 5% வந்து சீட்ஸ் வந்து வரும். தென் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து டோட்டலாக வந்து 500 சீட்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் டிசபிலிட்டி ஒவ்வொன்று என்னென்ன கேட்டகரின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தென் அதை பற்றி டீட்டெயில் டிசபிலிட்டி கேட்டகரி பற்றி. தென் செலெக்ஷன் ப்ராசஸ் அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தென் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ், அது மீதி ப்ராசஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அனதர் வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இதுதான் இதில் கொடுத்துருக்கிறது. அப்ளிகேஷன் ஃபீ வந்து 500 rupees, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 500 rupees, தென் எஸ்சி, SCA அண்ட் STக்கு வந்து 250 rupees வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் சொல்லியிருக்கிறது. இந்த அலாட்மெண்ட் ப்ராசஸ், கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே பண்ணால் அனதர் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தென் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா சொன்ன பாருங்கள், இந்த ஸ்போர்ட்ஸ் இது கம்யூனிட்டியோட அனெக்ஷரு. தென் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அனெக்ஷர் வந்து இப்போ பேக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அது பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அது பாருங்கள், அதோட மார்க்கு பாருங்கள், கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? மார்க்கு என்னென்ன கேட்டகரி உங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேட்டகரியில் வந்து இந்த அத்தாரிட்டி வந்து எந்த ஃபார்மில் வருவாங்க, என்ன கேட்டகரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மில் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அசோசியேஷன் நீங்கள் ஜாயின் பண்ணுற அசோசியேஷன் கீழே இருக்கீங்க, இந்த அசோசியேஷன் கீழே இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த அசோசியேஷனில் இருந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எலிஜிபிள் ஆகும். இது எல்லாமே கோத்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ண வாங்க. சரிங்களா? எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக கோத்ரூ, அவசரப்படாதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள். சரிங்களா? தென் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஒன் செகண்ட் நீங்கள் அப்ளை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு முடிங்க. நான் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அனதர் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறது எதுவும் இதில் அப்டேட் பண்ணல. ஓகேங்களா? பட் ஆனால் இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் இதுக்கு மேலே டவுட் இருந்தால் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டெமோ வீடியோன்னு கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிவிட்டு ஓகேங்களா அப்ளை பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கான்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்காக அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணால் கான்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.